விஜய் ஒரு தடவை ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிட்டா அவரை தோற்கடிக்கவே முடியாது. அடுத்த தேர்தல் விஜய் உதயநிதி என்று வந்தால் விஜய் ஜெயிச்சிடுவார். விஜய் ஒரு தடவை ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிட்டா அவரை தோற்கடிக்கவே முடியாது. அடுத்த தேர்தல் விஜய் உதயநிதி என்று வந்தால் உதயநிதியே ஈஸியா விஜய் ஜெயிச்சிடுவார். இன்னும் ஒரு 25 வருஷத்திற்கு விஜய்தான் முதல்வர். டிவிகே பாய்ஸ் வைரல் பதிவுகள் தமிழக அரசியல் களத்தில் தற்போதைய பேசுபொருள். தமிழக வெற்றி கழகத்தின் எழுச்சியும் அதன் எதிர்கால தாக்கமும் தான். விஜய் ஒருமுறை கோட்டையை பிடித்துவிட்டால் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு அவரே முதலமைச்சர் என்ற டிவிகே தொண்டர்களின் வைரல் பதிவுகள் வெறும் உணர்ச்சிபூர்வமான முழக்கங்களாக மட்டும் பார்க்கப்படாமல் தமிழக அரசியலில் ஏற்பட போகும் ஒரு மிகப்பெரிய தலைமை மாற்றத்தின் அறிகுறியாகவே கருதப்படுகிறது. குறிப்பாக அடுத்த தேர்தல் களம் விஜய் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகிய இரு இளைய தலைமுறையினருக்கு இடையிலான போட்டியாக மாறும் பட்சத்தில் மக்கள் மாற்றத்தை விரும்பி விஜயின் பக்கமே சாய்வார்கள் என்பது அரசியல் நோக்கர்களின் கணிப்பாக உள்ளது. விஜயின் பலம் என்பது அவர் கடந்த 2 தசாப்தங்களாக திரையில் சம்பாதித்த ரசிகர் பட்டாளம் மட்டுமல்ல, மாறாக ஒரு நேர்மையான மற்றும் வெளிப்படையான அரசியல் பிம்பத்தை அவர் கட்டமைத்திருப்பதுதான். ஒருமுறை ஆட்சி பொறுப்பேற்று தான் சொன்ன மக்கள் நலத்திட்டங்களை அவர் செயல்படுத்த தொடங்கிவிட்டால் சாமானிய மக்களின் நன்மதிப்பை பெற்று ஒரு அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுப்பார். ஒரு புதிய கட்சிக்கு மக்கள் வழங்கும் வாய்ப்பு என்பது பெரும்பாலும் அவர்கள் பழைய முறைகளால் சலித்து போனதன் விளைவாகவே இருக்கும். அந்த வாய்ப்பை விஜய் சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் பட்சத்தில் பாரம்பரிய அரசியல் கட்சிகளால் மீண்டும் தங்களது வாக்கு வங்கியை மீட்டெடுப்பது என்பது குதிரை கொம்பாகவே மாறும். திராவிட அரசியலின் வாரிசு பிம்பமாக முன்னிறுத்தப்படும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் சுயமாக தனது இயக்கத்தை கட்டியெழுப்பிய விஜய்க்கும் இடையிலான மோதல் என்பது ஒரு சுவாரஸ்யமான கட்டத்தை எட்டும். வாரிசு அரசியல் என்ற விமர்சனம் திமுகவிற்கு பலவீனமாக அமைய வாய்ப்புள்ள நிலையில் எவ்வித அரசியல் பின்னணியும் இன்றி மக்களால் ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஜய் மிக எளிதாக உதயநிதியை விட அதிக வாக்குகளை ஈர்க்கும் வல்லமை கொண்டவர். குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் நடுநிலை வாக்காளர்கள் மத்தியில் வாரிசு என்ற முத்திரையை விட சுய உழைப்பு என்பதற்கே அதிக மதிப்பு இருக்கும். இதுவே வரும் காலங்களில் விஜயின் வெற்றி பாதையை எளிதாக்கும் காரணியாக அமையும். அடுத்த 25 ஆண்டுகளுக்கு விஜய்தான் முதல்வர் என்ற முழக்கத்திற்கு பின்னால் ஒரு தீர்க்கமான அரசியல் கணக்கு உள்ளது. தமிழகத்தில் ஒருமுறை வேரூன்றிவிட்ட ஒரு மாற்று சக்தி குறைந்தபட்சம் 3 முதல் 4 தேர்தல்கள் வரை தனது செல்வாக்கை தக்கவைத்துக் கொள்ளும் என்பது வரலாறு. விஜயின் கட்சி ஒருமுறை வலுவான நிர்வாகத்தை கொடுத்துவிட்டால் மற்ற கட்சிகள் அனைத்தும் 2ஆம் அல்லது 3ஆம் இடத்திற்கான போட்டியில்தான் இருக்க நேரிடும். இந்த நீண்டகால தலைமை என்பது வெறும் எதிர்பார்ப்பு மட்டுமல்ல, தற்போதுள்ள ஆளுங்கட்சி மீதான அதிருப்தியும் பிரதான எதிர்க்கட்சியின் பலவீனமும் இணைந்து உருவாக்கும் ஒரு வெற்றிடத்தின் வெளிப்பாடாகும். இறுதியாக சமூக வலைதளங்களில் வைரலாகும் இந்த பதிவுகள் ஒரு மௌன புரட்சியின் தொடக்கமாகும். எக்ஸிட் போல் முடிவுகள் தொடங்கி கள நிலவரங்கள் வரை அனைத்தும் விஜய்க்கு சாதகமாக திரும்புவது ஒரு புதிய சகாப்தத்தின் விடியலை காட்டுகிறது. மே 4ஆம் தேதி நிகழப்போகும் அந்த அதிசயம் தமிழக அரசியலில் இதுவரை நிலவி வந்த அத்தனை பிம்பங்களையும் உடைத்து எறியும். விஜயின் வருகை என்பது ஒரு தனிமனிதரின் வெற்றி மட்டுமல்ல, அது தமிழக அரசியலில் பல ஆண்டுகளாக தேங்கிக் கிடந்த தேக்க நிலையை உடைக்கும் ஒரு புதிய ஆற்றலாகும். இந்த மாற்றம் நிகழ்ந்தால் தமிழகத்தின் அரசியல் வரைபடம் அடுத்த கால் நூற்றாண்டிற்கு விஜயை சுற்றியே சுழலும் என்பது தென்னாம்.